அரங்கம் அதிர விசிலு பறக்க பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோடில். அன்பு நண்பர்களே, உங்களுக்கு மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். விஜய் சேதுபதியோடைய எபிசோடு இன்று முடிவுக்கு வந்து விட்டது. எப்போதுமே சாட்டர்டே தான் அந்த ஷூட்லாம் பண்ணுவாங்க இல்லையா, இந்த முறை ஃப்ரைடேவே பண்ணிட்டாங்க. ஏன் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்க அப்படிங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஒருவேளை அவருக்கு வந்து ஃபிலிம் கமிட்மெண்ட்டாக இருந்திருக்கலாம். இல்லை என்றால் மலையாள எபிசோடில் ஃபைனல் நடக்கும் போது அதுக்கு விஜய் சேதுபதி சீஃப் கெஸ்ட்டாகவோ எங்கேயோ போயிருக்கலாம். இதெல்லாம் நம்மளுடைய அபிமானம் தான். கமல்ஜியோடைய சீசனில் கூட சில நேரங்களில் வெள்ளிக்கிழமையே அந்த எபிசோட் முடிவுக்கு வந்த அந்த காட்சிகள்லாம் பார்த்துருந்தோம். இப்போ விஜய் சேதுபதியின் முதல் குறும்படம் சீசன் 8 ஒரு குறும்படமும் அவர் போடலை. முதல் குறும்படம் இப்போ தான் போடுறாரு. யாருக்காக போட்டிருக்காங்கன்னா சாண்ட்ராவுக்காக. எதற்காக போட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு சீக்ரெட் டாஸ்க் இருக்குது இல்லையா, அதை அங்கே தான் ரிவீல் பண்ணி ஆகணும். குறும்படம் போட்டு தான் ஆகணும். பிக் பாஸ் சொன்னதுக்கு பிறகு அதை போட்டு தான் ஆகணும். அந்த குறும்படம் போடும்போது என்ன நடந்ததுங்கிறது தான் இப்போ மிகப்பெரிய ஒரு விவாத பொருளாக மாறுது. அரங்கம் அதிரும் கைத்தட்டுங்க, அரங்கம் முழுவதும் அதிர்தான். அந்த மாதிரி ஒரு கைத்தட்டல் வந்திருக்கு அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. என்ன ப்ரோ, ரம்யா ஜோ வெளியேறினாங்க நீங்கள் சொன்னீங்க, அதை நம்பலாமா? அவங்க சேஃப் ஆகிட்டாங்கப்பா, அவங்கள விடுங்கப்பா. அவங்க தான் ஓட்டிங்கில் கம்மியாக இருந்தாங்க. இது ஏன் மனசை இன்னும் கஷ்டப்படுத்துறீங்க, விடுங்க. அதான் நான் சொல்லிட்டேனே, அவன் பாவம் பிரவீன் ராஜை எவிக்ட் பண்ணி விட்டாங்க. ரம்யா ஜோவா பிரவீன் ராஜானா? ரம்யா ஜோ உள்ளே இருக்கணும். ரம்யா ஜோ நீங்கள் உள்ளே இருங்க. நீங்கள் இவங்க உள்ளே இருந்தா கனி அக்கா, சபரி அண்ணன், எஃப்ஜே அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும். ஏன்னா அவங்க ஒரு குடும்பத்தை தேடி வந்தாங்க இல்லையா. எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸில் எங்கள் ரம்யா ஜோவுக்கு ஒரு நல்ல குடும்பம் அமையட்டும். அரங்க அதிரும் ஒரு கைத்தட்டல். ஆனால் பார்வதி டிசப்பாயின்மெண்ட். அதுக்காக தான் இந்த ஃபோட்டோ.